நாட் கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் வழங்கும் பயணம். பல வெற்றி மனிதர்களோட வாழ்க்கை பயணத்தை அழகா வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பயணம். ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையுமே ஒரு தனித்துவமான பயணம் தான். அந்த பயணத்துல சந்திக்கிற வெற்றி, தோல்வி, கஷ்டங்கள், இன்பம், துன்பம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்ததுதான் அதனால பயணம். இந்த பயணம் நிகழ்ச்சியில இனி வரும் வாரங்கள்ல பல வெற்றி மனிதர்கள் மற்றும் தொழில் முனைவோர் இப்படி ஏகப்பட்ட மனிதர்களை சந்திக்க போறோம். நான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன், நீங்களும் அதே சுவாரஸ்யத்தோட இருக்கீங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். இன்னைக்கு பயணம் நிகழ்ச்சியோட முதல் எபிசோட். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ண போறாங்கன்னா ஒரு உமன் ஆண்டர்பிரனர். ஒரு பிசினஸ சுயமா உருவாக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்க ஒரு பேரை காப்பாத்துறதும் கஷ்டம்தான். இப்படி தன்னோட பாரம்பரியமான ஃபேமிலி பிசினஸ அந்த நேம இன்றளவும் சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திட்டு வர ஒரு உமன் ஆண்டர்பிரனரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். யாருன்னு பாத்திரலாமா? ஹலோ மேம், வெல்கம் டு தி ஷோ. எங்களோட இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டு பயணம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டெல்லி ஸ்வீட்ஸ் அமுதா மாமா எல்லாத்துக்கும் உங்களை தெரியும். அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அண்ட் எங்களுக்கு தெரியாத ஒரு சைடு இருக்கு அப்படின்னா உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ், அதை பத்தி எங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? வணக்கம், அமுதா செந்தில்குமார், டெல்லி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளர் பங்குதாரர்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் லட்சுமண பெருமாள் ரத்தினம் செந்தில்குமார் அவங்களுடைய மனைவி. நான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே கரூர் தான். கரூர்ல நான் படிச்சது செயின்ட் தெரசாஸ்ல, பிகாம் படிச்சது இந்திரா காந்தி காலேஜ் திருச்சியில. படிக்கும்போது எனக்கு என்எஸ்எஸ் அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈடுபாடு, சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்எஸ்எஸ்ல இருக்கும்போது நான் காலேஜ்ல ஒரு லீடரா நான் முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனையும் எடுத்து பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரிபப்ளிக் டேல வந்துட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணணும் டெல்லியிலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஃபைனல் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த வாய்ப்பு தட்டி போனது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அந்த ஒவ்வொரு டைம் ரிபப்ளிக் டே பார்க்கும்போது என் பொண்ணுட்டு சொல்லிட்டே இருப்பேன், டே இதை மிஸ் பண்ணிட்டேன், அம்மா நீ சொல்லிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த அளவுக்கு நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம் பெஸ்ட் என்எஸ்எஸ் வாலண்டியர் அவார்டு வந்து பாரதிய யூனிவர்சிட்டியில கொடுத்தாங்க. என்னோட மேரேஜுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் அதை வந்துட்டு நான் ரிசீவ் பண்ணேன். ஸோ அதை ரொம்ப இங்க சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடணுன்றது என்னுடைய ரொம்ப ஆசை. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் மேம். ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? கண்டிப்பா. சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தாலும் கூட அது செய்யறதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாதனால, பிளாட்ஃபார்ம் கிடைக்காதனால இன்னும் நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியல. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்படி ஒரு அவார்டு வாங்கிட்டு அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ சோ ஸ்பெஷல் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸ் வந்து அன்ஃபர்கெட்டபிள். ஸோ ஆஃப்டர் தட் மேரேஜ் அண்ட் அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ 2004 என்னோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ எனக்கு சொந்த அத்தை பையன் தான். மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அதே ஃபேமிலியில உள்ள இன்ட்ரோ ஆயிடுச்சு. என்னோட சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா என்னோட தாத்தா அப்பாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லலாம் பாத்தீங்களா, பொட்டணம் போட்டு 4 நாக்கு பொட்டணம் கொடுப்பாங்க, பக்கோடா, முறுக்கு, இந்த மாதிரி எல்லாம். ஸோ அவங்களோட வழியில வந்தவங்க நானு. அப்பாவும் ஃபுட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா பேரு மனோகரன், அம்மா பேரு இளவரசி. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி தான். சித்தப்பா, சித்தி, சின்ன வயசுல இருந்து வந்தது எல்லாமே நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. அதனால கல்யாணம் பண்ணி வரும்போதும் ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள தான் உள்ள வந்தேன். அப்படி உள்ள வரும்போது எங்க மாமனார், மாமியார், எங்க மாமனோட தம்பி ஒய்ஃப், அவங்க குழந்தைங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் உள்ள வந்தோம். என்ன எல்லாம் சொல்லுங்கடா, கூட்டு குடும்பத்துக்கு உள்ள போறீங்க, நீங்க எப்படி இருக்க போற அப்படின்னு எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஆனா எங்க அம்மா அப்பா உன்னால முடியும், நீ எதனாலும் பண்ணு, எதா இருந்தாலும் உன்னால ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா அப்பா தான். ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ஆர் ஒர்க், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ இந்த கஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? அதை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க? கண்டிப்பா மேம், எனக்கும் அந்த சேலஞ்சஸ்ல இருந்துச்சு. பிசினஸ்க்கு வரும்போது குழந்தைங்களை காலையில ஸ்கூல் கிளப்பணும், ஹஸ்பண்டை பிஸ்னஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஷெட்யூலை முடிச்சுட்டு வர்றதுக்கு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம வருவோம் இல்லைங்களா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கும்.
ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா இங்க வந்து நம்மளால எந்த இதுவுமே பண்ணவே முடியாது. பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அப்படின்னா குழந்தைங்களை பாத்துக்கிறது, காலையில எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஸ்கூல் கிளப்புற வரைக்கும் அத்தை எல்லாருமே எனக்கு கூடயே சுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பிசினஸ்க்கு வருவேன். ஈவினிங் பாத்தீங்கன்னா எனக்கும் டைம் இருக்காது. ஸோ போய் குழந்தைங்களை பாத்துக்கணும், டியூஷன் அனுப்பணும், அந்த டென்ஷன்லாம் இல்லை. ஸோ அவங்க எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறனால என்னால பிசினஸ்ல கண்டிப்பா ஃபுல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. நல்லது கெட்டது எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம இருந்து சொல்லிக் கொடுக்கறத விட பெரியவங்க இருந்து வீட்டுல சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அவங்க. வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, நம்ம வந்து சந்தோஷம் தான் பண்ணணும் இல்லையா, அது வருத்தப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. நிச்சயமா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வர ஆரம்பிச்சேன். ஒரு 2012 அந்த மாதிரி டைம்ல. அப்போ வந்து மாமா லஞ்சுக்கு மாத்துறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பொறுப்புகளை என்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சை நான் மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இருந்தாலும் சப்போர்ட் அவங்க எனக்கு அப்பப்போ வந்து பாத்துப்பாங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கு, இது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லா சப்போர்ட்டும் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு என்னால ஒரு தனியா ஒரு நிறுவனத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். அத்தை மாமா எல்லாரும் பாத்தீங்கன்னா நீ உன்னால முடியும் தான் சொல்லிருக்காங்களோ, உன்னால முடியாது, இதை செய்யாத, இதை பண்ணாதுன்னு யாரும் சொன்னதும் கிடையாது. என்னோட ஹஸ்பண்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பிசினஸ்ல ஒரு சின்ன நான் நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டீல்ல போயிட்டு இருக்கும். என்னை முன்னாடி நிக்க வச்சுட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. நான் எப்படி கஸ்டமர்கிட்ட பேசுறேன், எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்றேன்னா இன்டர்ஃபியர் பண்ணுவாரு. பட் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது இப்படி அது முடிச்சுட்டு இல்ல நீ இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு இல்லையா, இல்ல நீ இது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அந்த கூடிய ஐடியாஸ் தான் கொடுப்பாரு இல்லையா, என்னை டிமோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் என்னை வந்து பேக் போனா இருந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொண்டு போவாங்க. ஸோ இத்தனை வருஷம் பிசினஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்க. ஆனா ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இதுலயும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சவால்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன இருந்தது, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? சின்ன ஸ்டோரி. டெய்லி ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க மாமனார் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 8 இடத்துல இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸ்வீட்ஸ் ஷாப் வெவ்வேறு பேர்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது 8 இடத்துல தோத்துட்டார். 8 இடத்துல வச்சு தோத்ததுக்கு அப்புறம் 9வதா வச்சு டெல்லி ஸ்வீட்ஸ்ன்றது பிராண்ட் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப 27 வருஷம் ஆச்சு. என்னோட நிறுவனம் வந்து 1997 ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் பிரான்ச் பாத்தீங்கன்னா 2001 ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ட் பிரான்ச் 2006. ஸோ இந்த 3 பிரான்ச்சும் ஸ்டார்ட் பண்ணோம்னா பயங்கர ஸ்டடிஸ் நிறைய இது பண்ணுவோம். அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது சில டைம் ஃபினான்ஷியலா எங்களுக்கு சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ஹெல்ப் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. சோ எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் சரி எல்லாமே அன்னைக்கு இப்ப ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க அவங்க கிட்ட மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். எங்களோட கணவர் மற்றும் மாமனாருடைய சார்பா நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 0 to hero எப்படி ஆனோம் அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து சிம்பிளா வந்து சொல்லிட்டீங்க. லக்ஷ்மண பெருமாள் சாரும் ரத்தினு சாரும் எத்தனையோ தடவை தோத்து போயிருந்தாலும் அகெயின் ஒருத்தர் வந்து மனதளவுல தைரியமா இன்னொரு தடவை ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு முன் வரதே வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அப்படி ஒரு முயற்சி எடுத்து வருஷ கணக்குல அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இங்களும் போயிட்டு இருக்கு, இனியும் போகும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் டெல்லி ஸ்வீட்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் டு யூ ஸ்பெஷலி. ஸோ வளர்ந்துட்டு இருக்க நிறுவனம் வந்து ஒருத்தர் இல்ல அப்படின்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ எங்க மாமனார் இறந்துட்டாரு. சோ அவரு கொண்டுட்டு வந்த இந்த பிராண்ட அடுத்த லெவலுக்கு நாங்க கொண்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இதை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இனிமேலும் இதை மாதிரி மேல கொண்டு போவோம். சோ அவர் இல்லாத இடத்த கண்டிப்பா வேற யாராலும் நிரப்பவே முடியாது. சோ அவரோட பங்கு இந்த நிறுவனத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. கண்டிப்பா ஒருத்தர் இல்ல அப்படின்னா அந்த இடத்த வந்து யாராலையும் கண்டிப்பா முடியாது. எங்க இருந்தாலும் அவரோட சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸ்னாலதான் இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இது போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். அண்ட் இனியும் இது சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு நாங்க உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ மேம். உங்களுக்கு இப்போ ஒரு 5 ரோல்ஸ் நான் கொடுக்குறேன் மேம். அதுல உங்களுக்கு நினைச்சாலே ரொம்ப மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணக்கூடிய ரோல் எதுவோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஒண்ணு வந்து மகள், மருமகள், மனைவி, அம்மா, ஒரு முதலாளி. பெண்ணா பிறந்துட்டாவே தாய்மை தான் முதல்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல நான் அம்மாவா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ரெண்டாவது பெற்றோருக்கு நல்ல மகளாவும் இருந்திருக்கேன். ஒரு மனைவியா
நல்லா என்னுடைய கடமைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். வருங்களாவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். முதல் வந்து எனக்கு தாய்மை. ஸோ அம்மா அப்பாவை இருக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல என்னைய வெளிக்கொண்டுட்டு வந்தது என்னுடைய தொழில். அதுதான் அதை நான் தெய்வமா நினைக்கிறேன். ஸோ எனக்கு அடுத்த சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் தான். ஒரு முதலாளியா ஒரு நிறுவனத்தை நான் நடத்திட்டு வரதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அற்புதமான பதில் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா என்ன ரோல் நம்ம ப்ளே பண்ணாலும் நாட் ஓன்லி ஃபார் உமன் பட் ஆல்சோ ஃபார் மென், நம்மளைய யாரு அப்படின்னு வெளிக்கொண்டு வர்றது நம்ம செய்யற அந்த வேலை தான். ஸோ அதுதான் நம்மளை உருவாக்குது. அது இல்லை அப்படின்னா நம்ம யாருன்னு நம்மளே கூட சில டைம் தெரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து உருவாகலாம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கான அந்த பேஷனை ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஷூர். அமுதா மேமோட பயணத்துல ஃபேமிலி அண்ட் எல்டர்ஸோட சப்போர்ட் வந்து முக்காவாசி வந்து அதுல கலந்துருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க உங்களோட எல்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை பாடம்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? அண்ட் இன்றளவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரியவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டது ஒண்ணு மெயினான விஷயம் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்றது அமைதி, பொறுமை. நான் எனக்கு கோவமே அவ்வளவு சீக்கிரமே வராது. யார் எதை சொன்னாலும் சரி சரி அப்படின்னு போயிடுவேன். ஸோ அதே தான் என்னோட பணியாளர்களுக்கு நான் வந்து ஃபாலோ பண்றேன். ஸோ அதனால என்னமோ தெரியல, என்கிட்ட என்னோட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸரா இருப்பாங்க. பொறுமையா இருக்கனால நான் கோவப்பட மாட்டேன். எதா இருந்தாலும் எடுத்து சொல்லுவேன். டக்குன்னு கோவப்பட்டு நம்ம வார்த்தைகளை விட்டுறக்கூடாது இல்லைங்களா? ஸோ எந்த இடத்துலயும் தேவையில்லாத பேச்சுகளையும் எதையும் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ஷோ வந்து மேம், இந்த தருணத்துல நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும், என் மாமனார் மாமியார், கணவர், குழந்தைகள், முக்கியமா சொல்ல போனா என்னுடைய நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. ரொம்பவே நல்லா பேசுனீங்க மேம். நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத சைட்ஸ் எல்லாமே உங்க பயணத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே இன்ஸ்பயர் அண்ட் ஆல்சோ இனி என்னென்ன விஷயங்கள் வந்து கஷ்டங்கள் வந்தாலுமே அதை வந்து ஒரு ஃபேமிலியோட துணையோட எப்படி அதை ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது அமுதம் தான். அப்படிதான் நாங்க பாக்குறோம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு, குறிப்பா பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா அது என்ன? அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, அழகை பற்றி கனவு கண்டால் வாழ்க்கை பாழாகிவிடும், கடமையை பற்றி கனவு கண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த விஷயத்த இப்ப இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி மேம். இந்த உமன்ஸ் டேல எங்க கூட ஜாயின் பண்ணி இந்த உமன்ஸ் டேவை எங்களுக்கு இன்னும் அழகாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாட் கோச்சிங் அண்ட் கன்சல்டிங்காக ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு அமுதா மேமோட வெற்றி பயணத்தை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ரொம்பவே வந்து இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்ணேன். அண்ட் நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில சோதனைகள் மட்டுமே வந்துட்டு இருக்காது, சாதனைகளையும் படைப்போம். அதுக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அண்ட் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அழகாவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம். இனி அடுத்தடுத்த வரப்போற பயணம் எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி சாதனை மனிதர்கள் நிறைய பேர்த்த சந்திக்க இருக்கும். ஸ்டே டியூன்ட்.